Hey hi guys, welcome to our channel series 11. நான் உங்க சந்தோஷ்னி. இன்னைக்கு நம்ம பிசினஸ் ப்ரொபோசல் டிராமாவோட 8th எபிசோட் தான் பார்க்க போறோம். கடைசியா லாஸ்ட் எபிசோட்ல கங்தே வந்து ஹரி கிட்ட லவ் சொல்லியிருந்திருப்பான். அதோட முடிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். இவளுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. இதெல்லாம் கனவா இல்ல உண்மைதானா அப்படின்ட்டு அவளே அடிச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த நேரத்துல அவங்க அம்மா வந்துட்டு இன்னைக்கு நான் கடைக்கு போனா இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. கண்டிப்பா உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி பார்க்க சொல்றாங்க. இவ பயங்கர டயர்டா இருக்கா. என்னால இன்னைக்கு முடியாது அப்படின்னு சொல்லும்போது என்ன கம்பெனில வேலை பாக்குற நீ இப்படி சாட்டர்டே சண்டேன்னு கூட பார்க்காம வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இவ தம்பி அந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்க மட்டும் உங்க சொந்த பையனை டெலிவரி பாயா யூஸ் பண்றீங்களா, அதுவும் வீக்கெண்ட்னு கூட பார்க்காம உங்க கடைக்காக ஓடி ஓடி உழைக்கிறது நானு, ஆனா ட்ரெஸ் அவளுக்கா அப்படின்ற மாதிரி கேட்டதும் எவ்வளவு தைரியம் இருந்தா இதை சொல்லி இருந்திருப்பா அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் பின்னாடி துரத்திட்டு போய் அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இங்க நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹரிக்கு ஃபுல்லாவே கங்தே சொன்னது மட்டும் தான் ஓடிட்டே இருக்கு. இப்படியே அடுத்த நாள் மார்னிங் ஆகுது. அவங்க அம்மா வாங்கி கொடுத்த புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்துட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவங்க அப்பா வர இன்னைக்கு என் பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா, பாக்குற எல்லாருமே ஆச்சரியப்பட போறாங்க பாரு, அந்த அளவுக்கு அழகா இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பெருமையா பேசிட்டு இருக்காரு. இவ்வளவு அதை கேட்டு சிரிச்சுட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஜாலியா வந்துட்டு இருக்கா. அப்படி வரும்போது தான் திடீர்னு ஒரு டவுட். ஏன்னா நேத்தி தான் வந்து கங்தே ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு ரொம்ப அழகா போனா ஏதோ அவனை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டிருக்கோம்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டா. அதனால இந்த ட்ரெஸ் வேணா மாத்திடலான்ட்டு அவசர அவசரமா போயிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு இருக்கா. இவ என்ன பண்றா அப்படின்ற மாதிரி தான் மொத்த ஃபேமிலியும் பாத்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க கங்தே எதையோ பத்தி ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கான். ஆக்சுவலா நேத்து நைட்டு என்ன நடந்திருக்கும்னா இவ லவ் சொன்னதுக்கு அப்புறம் சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவ கிளம்பி போகும்போது கண்டிப்பா நான் இன்னைக்கு சொன்னது உனக்கு ஷாக்கா இருக்கும்னு தெரியும், நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல, யோசிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கோ, உன்னோட ஆன்சருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். அவன் முன்னாடி என்னமோ அவசரப்பட வேணா, யோசிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஆனா இவனால வந்து வெயிட் பண்ணவே முடியல. பேசாம இதுக்கு நான் ஏதாவது ஒரு டெட்லைன் கொடுத்துருந்துருக்கலாம், ஒரு 2 நாள்ல சொல்லு 3 நாள்ல சொல்லுன்னு. இப்படி பொதுவா சொல்லிட்டு வந்ததுனால எப்ப சொல்வான்னு வர தெரியலையே அப்படின்ற மாதிரி தலையை பிச்சுட்டு இருக்கும் போது அவசர அவசரமா அந்த இடத்துக்கு செக்ரட்டரி வந்துட்டு பிரசிடென்ட் சேர்மன் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வாயை திறக்கிறான். அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல வேணா, நீ தள்ளுடா அப்படின்ற மாதிரி இவர் பயங்கர கோவத்துல உள்ள வந்துட்டு இருக்காரு. இப்ப எதுக்கு இந்த கோவம்னு பார்த்தா இவங்க 2 பேரும் டூர் போன இடத்துல யாரோ இவங்க 2 பேரையும் போட்டோ எடுத்து தாத்தாக்கு அனுப்பிட்டாங்க. இது யாரு உங்களுக்கு சென்ட் பண்ணா அப்படின்னு கேட்டா அந்த ஹோட்டலே என் ஃப்ரெண்டோட ஹோட்டல் தான், ஏதோ வீக்கெண்ட் ஆச்சு உங்க கேர்ள் ஃப்ரெண்டு கூட போயிட்டு வருவா அப்படின்னு நினைச்சா இந்த பொண்ணு யாரு, அப்போ உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ண போறியா அப்படின்ட்டு கண்ணா பின்னாடி திட்டிட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோட தாத்தா ஹீரோயின் மேக்கப் இல்லாம இருக்கிறதுனால அப்படி புரிஞ்சுக்கிட்டாரு. உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தேன், கடைசியில நீ இவ்வளவு கேவலமானவனா, உன்னை அடிச்ச கொண்டுறாரு அப்படின்ற மாதிரி அங்கே துரத்திட்டு இருக்காரு. இவனும் கேபின்குள்ளேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். இவனும் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அப்படின்னாலும் நீ எது சொன்னாலும் சரி நான் கேட்க போறதுல, எனக்கு எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு. அந்த பொண்ணுக்காக புதுசா ட்ரெஸ் எல்லாம் வேற வாங்கி கொடுத்துருக்க, அதுக்கும் ஒரு படி மேல போய் என்னோட ஷிப்லயே எல்லாரையும் வெளியில கூட்டிட்டு போயிட்டு இருக்க. உன்னை சின்ன வயசுல இருந்து நான் தான் பார்த்து பார்த்து வளர்த்தேன், இப்ப நானே கொண்டுறேன் அப்படின்ட்டு அடிக்க வரும்போது கங்தே அவன் தாத்தாவை தடுத்துட்டு நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க, எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னன்னு கேட்டா என் கேர்ள் ஃப்ரெண்டோட நான் பிரேக்கப் பண்ணிட்டேன், அவளை நான் ஒன்னும் சீட் பண்ணலாம் இல்ல, இது அதுக்கப்புறம் பார்த்த பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரேக்கப் நடந்ததே இந்த பொண்ணால தானே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இல்ல இல்ல செக்ரட்டரி கூட கேட்டு பாருங்க, அவ சொல்வான் அப்படின்ட்டு அவனை கை காட்டினா. ஆமா கங்தே சொல்றது உண்மைதான் அப்படின்ட்டு இவனு தலையாட்டிட்டு இருக்கான். ஆனா தாத்தா வந்து இவங்க 2 பேரையும் நம்புறதாவே இல்ல. இப்படி எல்லாம் பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து செக்ரட்டரி கேக்குறான், எதுக்காக இப்ப தேவையில்லாம பிரேக்கப் பண்ண மாதிரி சொன்னீங்க, என்னால எப்படி உண்மையை சொல்ல முடியும், 2 பேரும் ஒரே ஆளுங்கிறத, அவரை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட பழைய கேர்ள் ஃப்ரெண்டோட பிரேக்கப் பண்ண மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு நோட்டிபிகேஷன் சவுண்ட் வந்தாலும் சரி ஹரிக்கிட்ட இருந்து தான் மெசேஜ் வருதோ அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமா எடுத்து பாக்குறான். கடைசியில பார்த்தா நம்ம ஹீரோட தாத்தா தான் திரும்ப ஆரம்பிச்சிட்டாரு. அவன் சரிப்பட்டு வரமாட்டான், நான் திரும்ப பொண்ணு பார்த்து வைக்கிறேன், அவனை எல்லாரையும் போய் பார்த்துட்டு வர சொல்லு அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இது எல்லாமே இவன் பார்த்துட்டு பேசாம நீங்க ஹரிக்கிட்ட உங்க ஃபீலிங்ஸ் சொல்லிட வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு அப்படின்னு சொல்றான். என்ன இன்னும் ரிஜெக்ட் பண்ணலையா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமா கேக்குறான். நான் யாரு எப்படிப்பட்ட ஆளு, என்ன போய் எப்படி ரிஜெக்ட் பண்ணுவா, நான் இன்னும் ஆன்சருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வெயிட் பண்ண தேவையில்ல, கண்டிப்பா ரிஜெக்ட் தான் பண்ண போறா அப்படின்ட்டு போற போக்குல வேற சொல்லிட்டு போயிட்டான். இவனுக்கு பயங்கர காண்டு. அங்க அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஹரியும் யங்ஸியோவையும் காட்டுறாங்க. இவ பயங்கர சோகத்துல உட்காந்துட்டு இருக்கா. ஏதோ வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி, இதுக்கு மேல என்ன பண்றதுனே தெரியல, எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல அப்படின்னு புலம்பும் போது நானும் அதே நிலைமையில தான் இருக்கேன் அப்படின்ட்டு ஹரியும் சொல்ல ஆரம்பிக்கிறா. என்ன மாதிரியே உனக்கும் பிரச்சனை இருக்கா, சரி உன்னோட கதை என்ன அப்படின்னு கேட்டா இவ ரொம்ப யோசிச்சுட்டு அதை நான் எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கே தெரியல அப்படின்ட்டு மண்டையை பிச்சிட்டு இருக்கா. சரி நீ யோசிச்சுட்டே இரு, நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு இவ சொல்ல ஆரம்பிக்கிறா. இவ நேத்து நைட்டு வந்து செக்ரட்டரி கூட இருந்த விஷயத்த சொல்றா. ஆக்சுவலா யங்ஸியோக்கு ஒரு சில விஷயம்லாம் ஞாபகம் இல்ல, அதனால
அதனாலதான் அவனை பார்த்து எல்லாத்தையும் கனவா நினைச்சு மறந்துரு, நானும் மறந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருப்பான். இந்த விஷயத்த இவளுக்கு கேட்டுட்டு இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உனக்கு தெரியும்ல நான் எவ்வளவு அவனை லவ் பண்றேன்னு. சரி பரவாயில்ல விட, அவன் கிட்ட உண்மை சொல்ல வேண்டியதானே, எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு அப்படின்னு சொன்னா அதை எப்படி என்னால சொல்ல முடியும், ஒருவேளை நான் தண்ணி அடிச்சாலே இந்த மாதிரி தான் நடந்துக்குவேன் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டானா, அது எனக்கு தானே அசிங்கம் அப்படின்ட்டு புலம்பிட்டு இருக்கா. ஆனா இருந்தாலும் வந்து காலையில எந்திரிச்சு கனவா நினைச்சு மறந்துடுன்னு சொல்றதுலாம் கொஞ்சம் ஓவர் தான். சரி என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டா எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்ல, சரி ஏன் கதையை விடு, உன்னோட கதை என்ன அப்படின்னு கேக்குறா. இந்த நிலைமையில இது சொல்ல வேணானே, அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரீயா விட்டுறான். அந்த நேரம் பார்த்து ஹரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவளுக்கு ஏதோ போட்டோஸ் அனுப்புறாங்க. அதை பார்த்துட்டு இவ பயங்கரமா ஷாக் ஆகுறா. யங்ஸியோக்கு வேற தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அப்படி என்ன எனக்கு தெரியாம மறைக்கிறா அப்படின்ற மாதிரி அவ போனை வாங்கி பார்க்கும்போது தான் தெரியுது அதுல இவளும் கங்தேவும் இருக்கிற போட்டோஸ் இருக்கு. உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நாங்க தேங்க்ஸ் சொன்னோம்னு சொல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதை இவ பார்த்துட்டு இங்க என்ன நடக்குது, எதுக்காக கங்தேவ் வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டா எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சது நீதான், அது ஒரு பெரிய கதை அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். யங்ஸியோ எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு எனக்கு அப்பவே ஒரு டவுட் இருந்தது, நம்ம ரெண்டு பேரும் வீடியோ எடுத்தவன எதுக்கு கங்தேவ் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுக்கணும்னு ஆர்வமா இருந்தான்னு எனக்கு இப்ப புரியுது. ஏன்னா அந்த வீடியோல நீ இருந்திருக்க அப்படி இப்படின்ட்டு ஹீரோவை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கான். இவளுக்கு யங்ஸியோ சொன்னது வேற ஒரு சைடு ஓடிட்டே இருக்கு. அதே நேரத்துல ஹீரோ பத்தி யோசிச்சு பார்த்தா நேத்து நைட்டு டைம் கொடுத்தது, வெயிட் பண்றேன்னு சொன்னது, அது எல்லாத்தையும் பத்தி யோசிச்சுட்டே இருக்கா. இவளால கரெக்டா ஒரு முடிவு எடுக்கவே தெரியல. அதே நேரத்துல இங்க பார்த்தா கங்தேக்கு பிபி வந்து ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் ஆயிடுவா போல. அந்த அளவுக்கு வந்து நேத்து நைட்டு நடந்ததை பத்தி யோசிச்சுட்டே இருக்கான். நான் ஏதோ நேத்து ஒரு அவசரத்துல பொறுமையா டைம் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சாதாரணமா இதை பத்தி முடிவு எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டா அது ஒவ்வொரு ஆளை பொறுத்து இருக்கு, வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அடுத்த 5 நிமிஷத்துலேயே வந்து நானே வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கால் பண்ணா தப்பாயிடும்ல அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்ற மாதிரி செக்ரட்டரி வந்து ரொம்ப சோகமா சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இவனோட கதையை தான் இங்க வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இவனை எங்க பார்த்தாலுமே சரி இவ ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா, அவாய்ட் பண்ணிட்டே இருக்கா. இவ கண்ணுல படக்கூடாது அப்படின்னு போய் ஒளிஞ்சிருந்தா அந்த நேரம் பார்த்து கால் வந்துட்டே இருக்கு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அப்பாடா இப்ப போயிருந்திருப்பான் அப்படின்னு திரும்பி பார்த்தாதான் தெரியுது அங்க வந்து நின்னுட்டு இருக்கான். இல்ல என் காலில் ஏதோ அடிப்பட்ட மாதிரி இருந்தது, அதான் பாத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சமாளிக்கும் போது நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல, நீ சொன்ன மாதிரியே நானும் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரிலாம் தேவையில்லாம என்ன அவாய்ட் பண்ணாதா, இல்ல அது அப்படி இல்ல அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறா. நீ மட்டும் ஃபர்ஸ்ட் என்ன லவ் பண்ணல, அந்த ஸ்டோர்ல என்னைக்கு உன்னை நான் பார்த்தனோ அதுல இருந்து நானும் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நீ சொன்ன மாதிரியே நானும் எல்லாத்தையும் மறந்துடுறேன் சாரி அப்படின்னு கேட்டுட்டு போகும்போது இவதை கேட்டுட்டு ஒரு நிமிஷம் வந்து அப்படியே ஷாக்லயே நின்னுட்டு இருக்கான். பின்னாடியே ஓடி வந்துட்டு கதவு பிடிச்சிட்டு உண்மையாதான் சொல்றியா, ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு கேட்டா அதை பத்தி தேவையில்லாம எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்ட்டு உள்ள போக பாக்குறான். இவளும் உள்ள வந்துட்டு நான் வேணும்னு உன்னை அவாய்ட் பண்ணல, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறான். அப்பதான் இவ எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியாது, ஆனா நேற்று நைட்டு நடந்தது எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு புலம்பிட்டே இருக்கா. இவ இப்படி புலம்புறதெல்லாம் பார்த்துட்டு இவன் சிரிச்சிட்டு இருக்கான். இவ சிரிக்கிறத பார்த்துட்டு அப்ப நீ என் மேல கோவப்படலையா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லும்போது அப்ப அந்த லைன் எல்லாம் அப்படின்னு கேட்டா அதெல்லாம் இனிமே கணக்கே கிடையாது அப்படின்ட்டு திரும்ப ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றாங்க. ஒரு வழியா இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அங்க அப்படியே கட் பண்ணா இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆபீஸ காட்டுறாங்க. நம்ம ஹரி எப்பவும் போல ஆபீஸ்க்கு வந்தவ என்ட்ரன்ஸ்ல இருக்கிற ஏதோ ஒரு போஸ்டரை பார்த்து நின்னுட்டு இருக்கா. அங்க நம்ம கங்தேவ் வரான். ஆனா ரெண்டு பேரும் வந்து பாத்துக்கவே இல்ல. இப்படியே அடுத்த நாள் ஆகுது. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி ஹீரோவை ஞாபகப்படுத்துற மாதிரியே இருக்கு. ஹரியே வந்து கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சா. எதுக்கு இப்ப தேவையில்லாம கங்தேவ் பத்தியே யோசிச்சுட்டு இருக்கோன்னு. ஆபீஸ்ல வேற அடிக்கடி வந்து ரெண்டு பேரும் மீட் பண்ற மாதிரி எல்லாம் கூட ஆகுது. எல்லா இடத்துலயுமே அவாய்ட் பண்ணிட்டே இருக்கா. ஏன்னா இவளுக்கு என்னன்னா ஹீரோட ஸ்டேட்டஸ்க்கும் நம்ம ஸ்டேட்டஸ்க்கும் ஒத்து வராது அப்படின்னு நினைக்கிறா. அதே நேரத்துல இவங்க போட்டோஸ் எல்லாம் வேற ஆபீஸ்ல லீக் ஆயிடுச்சு. அதுல ஹரியோட ஃபேஸ் அந்த அளவுக்கு தெரியல. இவங்க டீம்மேட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு கண்டிப்பா இந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகான பொண்ணா இருப்பா, ஒரு பெரிய ஸ்கூல்ல படிச்ச பொண்ணா இருப்பா, நம்ம ஹீரோட ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த ஒரு கப்பலா தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் இவளுக்கு இன்னும் கான்பிடன்ஸ் வந்து குறைஞ்சிருது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து நான் தான் அப்படின்னு சொன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயம் இவளுக்கு. இங்க நம்ம கங்தேவால எந்த ஒரு விஷயத்தையும் நார்மலா பண்ணவே முடியல. மீட்டிங்ல தேவையில்லாம கோவப்படுறான், கத்துறான், வெயிட் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இப்படி ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணி 1 வீக் ஆகுது. எந்த ஒரு ஆன்சருமே இன்ன வரையும் ஹரிக்கிட்ட இருந்து வரவே இல்ல. இதுல அவங்க தாத்தா வர எப்ப பார்த்தாலும் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காரு. இவன் போனே அட்டன் பண்ணாம இருந்துட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் இவங்க கம்பெனில ஏதோ ஒரு ஆடுக்கான ஷூட்டிங் நடக்க போது போல. மின்னும் ஹீரோயின் டீம்ல இருக்கிற வேற ஒரு பொண்ணும் தான் வந்து இந்த ஆட் ஷூட்டிங் பண்ண போறாங்க. கேமரா ஷூட்டிங் அப்படின்னு சொன்னோன்னா இவளுக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. அதே நேரத்துல உடம்பு சரியில்லை போல. டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு நீ நார்மலா தானே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு அங்க கிளம்பி போகும்போது இங்க நம்ம மின்னும் வந்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்கான் அந்த ஷூட்டிங்காக. அப்பதான் அந்த இடத்துக்கு ஹரி வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றா. இவ ஏகப்பட்ட டேப்லெட்ஸ போட்டு அரை மயக்கத்துல இருந்துட்டு இருக்கா, இவளை வச்சு எங்க இந்த ஷூட்டிங் எடுக்கிறதுன்னு அவளுக்கு பதிலா நீ போ அப்படின்ற மாதிரி ஹரியை கவுத்து விட்டுறாங்க. அதனால இவங்க ரெண்டு பேரும் அந்த ஷூட்டிங்ல இருக்காங்க. இந்த ஷூட்டிங்கே ஒரு சாக்கா வச்சு கங்தே அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹரிய பாக்கலான்னு வரான். இவ டீம்மேட்ஸ் இருக்கிற இடத்துல வர இவளை ஆளை காணோம். எங்க போனா அப்படின்னு தேடிட்டு இருந்தா பார்த்தா மின்னு பக்கத்துல நின்னுட்டு இருக்கா. இவனுக்கு பயங்கர காண்டாகுது. சண்டை போடலாம் அப்படின்னு
அப்படின்னு போகும்போது கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நீங்க தான் கம்பெனி பிரசிடென்ட் அப்படின்ற மாதிரி இவன் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். இது எதுவுமே தெரியாம இவ படுக்க ஜாலியா வந்து மின்னுவோட பேசிக்கிட்டே ஷூட்டிங் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப திரும்பி பார்த்தாதான் தெரியுது இவன் தூரமா நின்று இவங்க 2 பேரையும் வந்து பார்த்துட்டே இருக்கான். இதை பார்த்துட்டு இவளுக்கு ஹார்ட் பீட்லாம் அதிகமாகுது. என்ன பண்றதுன்னு தெரியாம வேகமா கட் பண்றேன்ட்டு கையை கட் பண்ணிக்கிட்டா போல. எல்லாருமே என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் தெரியாம சாஸ் பாட்டில வந்து தட்டி விட்டுட்டேன், ஒன்னும் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்பதான் ஹீரோக்கும் நிம்மதியா இருக்கு. இப்ப நம்ம ஹரி மட்டும் தனியா ரெஸ்ட் ரூம்ல இருக்கும்போது கங்தேவ் பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இதுக்கு சம்பந்தமே இல்லாம இவன் ஷூட்டிங் வந்தான் அப்படின்னு யோசிக்கும் போது தான் தெரியுது நம்ம என்ன ஆன்சர் சொல்லுவோம்னு வெயிட் பண்றான் போல. பாவம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவ வெளில வரும்போது ஹீரோ அந்த இடத்துல இருந்துட்டு பார்த்தே ரொம்ப நாளாச்சு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். ஆமா, உங்ககிட்ட நானே வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னா எதுக்கு அப்படின்னு கேட்டா, யங்ஸையும் என்னையும் வீடியோ எடுத்தவன நீங்க தான் போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், அதுக்காக தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவன் வந்துட்டு சீக்கிரமா இங்க இருந்து எஸ்கேப் ஆகுங்க, சேர்மன் வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஐயோ தாத்தா வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி இவன் ஹீரோயினை கூட்டிட்டு ஓடிட்டு இருக்கான். இவரும் பின்னாடியே வந்துட்டு கங்தே எங்க போனா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. எனக்கு தெரியாது, அவர் நான் இன்னைக்கு காலையில இருந்தே பாக்கல அப்படின்ற மாதிரி போய் சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். இங்க இவங்க 2 பேரும் வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிருப்பாங்க. நான் கால் பண்ணாலும் போன் எடுக்க மாட்டேங்கிறான். அவன் என்னதான் நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது கொஞ்சம் அமைதியா பேசுங்க, இது ஆபீஸ் எல்லாருக்கும் கேட்டுற போகுது அப்படின்னு சொன்னா கேட்டா கேட்கட்டும், அது எனக்கு பிரச்சனை இல்ல, அவனை திரும்ப வந்து டேட்டிங்க்கு போக சொல்லு, தேவையில்லாம அந்த பொண்ணு கூட பிரேக்கப் பண்ணி இவன் என்னதான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காரு. ஒரு வழியா இவன் தான் வந்து தாத்தாவை சமாளிச்சு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். கங்தே இப்ப ஹரிய பார்த்து நீனும் நானும் பிரேக்கப் பண்ணிட்டு தான் வந்து தாத்தா கிட்ட சொல்லிட்டேன், அதான் திரும்ப வேற ஒரு பொண்ணை பார்க்க சொல்றாரு அப்படின்னு சொன்னா பேசாம உங்க தாத்தா சொல்ற மாதிரி வேற ஒரு டேட்டிங் போங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. இதை இவன் கேட்டுட்டு அப்ப நீ என்ன ரிஜெக்ட் பண்றியா அப்படின்னு கேட்டா இவளும் ஆமா அப்படின்ற மாதிரி தலையாடுறா. என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும்போது ரீசன் நிறைய இருக்கு, நம்ம 2 பேரும் லவ் பண்றோம்னு சொன்னா உங்க தாத்தா என்ன நினைப்பாங்க, கம்பெனில வேலை பாக்குறவங்களா என்ன நினைப்பாங்க, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது எனக்கு முக்கியம் இல்ல, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டா எனக்கும் அதே தான் தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றா. ஏன்னா இவளுக்கு வந்து ஏதோ செட் ஆகாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. அப்ப உண்மையாவே என் மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லையா அப்படின்னு கேட்டா இவளால எதுவுமே பதில் சொல்ல முடியல. இவ என்னதான் வந்து நோ சொன்னாலும் அதை ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்ல. எனக்கு உன் மேல இந்த ஃபீலிங்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும், என்ன நீ அவாய்ட் பண்ணாலும் சரி இல்ல ரிஜெக்ட் பண்ணாலும் சரி நான் திரும்ப திரும்ப கேட்டுட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு இப்படி தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, என்கிட்ட இப்படி நல்ல விதமா நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது, நான் உனக்கு கரெக்டான பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சும் எனக்கு இதெல்லாம் உண்மையா நடந்துடக்கூடாதான்னு தோணுது அப்படின்னு இவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு கங்தே புரிஞ்சுக்கிறான் இவளுக்கு நம்மள பிடிச்சிருக்கு, ஆனா இந்த ஸ்டேட்டஸ் அதெல்லாம் தான் பிரச்சனையா இருக்குங்கிறது. ஹரிய பார்த்து நீ பயப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்காது, அது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், நீ என் கூட இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னா இப்படி கங்தே பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ஹரி வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். நம்ம ஹீரோக்கும் பயங்கர ஷாக்கா தான் இருக்கு. அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இன்னைக்கு ஈவினிங்கே வந்து எபிசோட் 9 ரிலீஸ் ஆயிடும். சோ அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா.